1 மணி நேரம் ஆகும். பாம்பு தவளையை கொல்லாது, தவளையும் தப்பிக்க முடியாது, விஷம் ஏறி போயிடும். இப்ப வாயில மாட்டின பாம்பு இந்த தவளையை மெல்ல மெல்ல உள்ள முழுங்காதான். அப்படியே அவரை அந்த தவளைய கொடுமை பண்ணி பண்ணி உள்ள முழுங்குமா. இப்ப இந்த தவளையும் சாகாதான், செத்து போயிட்டா கூட நிம்மதி. இந்த ஆடை வெட்டுற மாதிரி வெட்டினா முடிஞ்சு போச்சு. ஆனா கொடுமை பண்ணி சாகடிக்கிறது கஷ்டம். இப்ப இந்த தவளை தன் குடும்பத்தை நினைக்குமா, தன்னை பத்தி கவலைப்படுமா, தன் குஞ்சுகளை கவலைப்படுமான்னு இதுக்கு விளக்கம் எழுதினவங்க விளக்கமே எழுத விட்டாங்க. ஏன்னா அந்த தவளையோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு எழுதுகிறார் பெரிய புலவர்கள். இப்ப அந்த தவளை தான் நீங்க, அந்த பாம்பு தான் நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்யற தீவினைகள். உங்களுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேர் உங்களை முழுங்குறாங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, சிவனடியாராக மாறுங்கள், சைவனாக மாறுங்கள், திருமுறையை ஓதுங்க, சிவாலயத்துக்கு வாங்க, விளக்கு ஏற்றுங்கள், தூவமிடுங்கள், நமசிவாய மந்திரங்களை சொல்லுங்கள், நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க. பேய், பசாசு, பாம்பு, பூதம் எது கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை உங்களை அண்டாது. திருடன் பக்கத்துல வரமாட்டான். உங்க அறிவு வளரும், செல்வம் வளரும். யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை சிவபெருமான் தீர்ப்பார், திருமுறை தீர்க்கும். சத்தியமா சொல்றேன். இங்க வந்துருங்க அத்தனை பேரும். அன்னைக்கு ஒரு காலத்துல இங்க முதல்ல வரும்போது திக்கு தெரியாம எங்கேயோ வந்தவங்க தான் இப்படி அடியாரா மாறி இருக்கு.